இன்னமல் அஅமாலு பின்னியாத் வ இன்னம லிக்குல்லி இம்ரிஇன் மா நவா. ஸோ நம்ம செய்யக்கூடிய செயல்கள் இருக்குது இல்லையா, அது எதை வச்சு ஜட்ஜ் பண்ணப்படும்? நம்மளுடைய இன்டென்ஷன் என்ன, நம்மளுடைய நீயத் என்ன, நம்மளுடைய எண்ணத்தில் நம்ம அந்த விஷயத்த செய்கிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் ஜட்ஜ் பண்ணப்படும். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னம லிக்குல்லி இம்ரிஇன் மா நவா, ஒரு மனிதன் வந்துட்டு அவனுக்கு நன்மை கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னால் எதனுடைய பேஸில்? அவன் என்ன செஞ்சானுங்கிற பேஸில் இல்லை, எந்த எண்ணத்தோடு அந்த விஷயத்த செஞ்சான் அப்படிங்கிற பேஸில். ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் ஒருத்தவங்களுக்கு என்ன பண்ணுறீங்க, ஒரு 10 ரூபா தர்மம் கொடுக்குறீங்க. என்ன இன்டென்ஷன் பண்ணுறீங்க? இறைவனே, நான் உன்னோட என்ன பண்ணுறேன், வியாபாரம் பண்ணுறேன். இங்கே 10 ரூபா கொடுக்குறேன், நாளைக்கு ஒன்றை நான் சந்திக்க வரும் பொழுது இதுக்கு பகரமாக உங்ககிட்ட என்ன பண்ணுவேன், பல ரெட்டிப்பான மடங்குகளில் உன்கிட்ட இருந்து நான் என்ன பண்ண போகிறேன், வாங்க போகிறேன் அப்படிங்கிற நியத்தில் செய்கிறீங்களா? இல்லை இவருக்கு நான் இன்னைக்கு 10 ரூபா கொடுக்கறதுனால நாளைக்கு இவர் எனக்கு என்ன பண்ணுவார், மறுபடியும் உதவி செய்வார் அப்படிங்கிற எண்ணத்தில் கொடுக்குறீங்களா? அப்போ இதுதான் என்னது இங்கே வந்துட்டு இன்டென்ஷன் அப்படிங்கிற மீனிங். ஓகேங்களா? இதனுடைய கீ டேக்கவே இதுதான். அப்போ நீங்கள் எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடியும் ஃபர்ஸ்ட் உங்களுடைய எண்ணத்தை என்ன பண்ணிக்கோங்க, கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஹதீஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடியது சஹீஹ் புகாரியில் வந்துட்டு முதல் ஹதீஸ், அதே போல் சஹீஹ் முஸ்லீமில் 1907 1907 ஹதீஸ்.